வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு குஸ்கா பண்ணலாம்னு இருக்கோம். இன்னைக்கு நிறைய ஐட்டம் வச்சுருக்கீங்க போல. குஸ்கா பண்ணி பார்க்கலாம். குஸ்கா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, என்னென்னு சொல்லுங்கள். என்னென்ன வேணும் குஸ்கா பண்ணுறதுக்கு? குஸ்கா பண்ணுறதுக்கு அரிசி, சாதா அரிசி தான். சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் போட்டிருக்குது. ஓகே. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி, அப்புறம் புதினா, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 கரண்டி, 2 சின்ன கரண்டியில் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்குது எண்ணெயிலேயே. மல்லி, அப்புறம் பச்சை மிளகா, தயிர், இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது மட்டும் போகும். ஓகே. அடுப்பில் குக்கர் வச்சுருக்குது. இப்போ எண்ணெய் நெய்யும் அப்படியே ஊற்றிடலாம். இதெல்லாமே அடுப்பு சூடாயிடுச்சு. அடுப்பு சூடாயிடுச்சு. குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கு. நெய் கொஞ்சமாக தான், எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கு. எந்த அளவுக்கு எண்ணெய் வேணும்? எண்ணெய் 2 கரண்டி, 1 ஸ்பூன் நெய். அதில் என்னென்னு போட போகிறீங்க? இப்போ பட்டை ஒன்று போட போகிறோம். ஓகே. கிராம்பு ஒரு 6 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் போட போகிறோம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு வெங்காயம் நல்லா கிளறி விட்டுட்டு ப்ரௌன் சைடு வேண்டாம், கொஞ்சம் வெங்காயம் வேண்டாம் போதும். இதுக்கு குஸ்காவுக்கு கொஞ்சமாக அப்படியே கொஞ்சமாக வெந்தால் போதும் வெங்காயம். காலையிலே குருவியெல்லாம் சத்தம் போடுது. எங்கள் ஊரில் நிறைய குருவி இருக்குது, காக்கா இருக்குது, நல்லா சத்தம் போடும். அது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வைக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகா போட போகிறோம். 5 பச்சை மிளகா சும்மா அப்படியே போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகு போட்டாச்சு, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டுருக்கு. போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம்.
கொஞ்சம் வதங்கணும். நல்லா தக்காளி எல்லாம் வெந்து வரணும். தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு பச்சை வாசமெல்லாம் போகணும். போயிட்டு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே அரிசி போட்டுருணும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் நல்லா காரம் கிடைக்கும். மிளகாத்தூள் காரம் தான் இதுக்கு. கலர் மாறும். கலர் மாறும். மிளகாத்தூள் காரம் அது மட்டும்தான். பச்சை மிளகு போட்டிருக்கிறோம். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தயிர் ஊற்றுறோம். கொஞ்சமாக தயிர் ஊற்றுனா சாப்பிட்டா வரும். ஊற்றி நல்லா கலரும். அவ்வளோதான். இன்னும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதித்த மேலே அரிசி போடுறது தான். அரிசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசி. அதை தண்ணி ஊற்றி அளவாக ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் நாங்கள் ஊற்றுவோம். சாப்பாட்டு அரிசி சரியாக இருக்கும். வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டால் அப்புறம் கொஞ்சம் வெந்ததையும் அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கும்போது அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா தக்காளி வந்து எல்லாமே இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகா புதினா இதெல்லாம் நல்லா வணங்கி பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி. தண்ணி கொஞ்சம் கொதிச்சதையும் அரிசி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். எல்லாம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு 4 விசில் விடணும். 4 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். எல்லாம் பார்த்தாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு பார்த்தேன் பத்தலை, கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 4 விசில். இப்போ விசில் அடங்கிருச்சு. எடுத்து பார்க்கலாம். குஸ்கா எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். குஸ்கா நல்லா முறையாக நல்லா வந்திருக்குது. நல்லா சாப்பாடு குழையாமல் அப்படியே நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா குஸ்கா அப்படியே பிரியாணி மாதிரி நல்லா வந்திருக்குது. குஸ்கா சாப்பாடு குழையாமல் அப்படியே ரொம்ப கலக்காமல் அப்படியே கலக்கி விட்டிங்கன்னா குழையாது. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா வந்திருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். குஸ்காவுக்கு இந்த தயிர் பச்சடி இது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கும். அதுக்கு சில்லியும் வச்சுக்கலாம், காலிஃப்ளவர் சில்லி வச்சு சாப்பிட்லாம், தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு.